உங்ககிட்ட வந்து சிபியு அப்படின்னு கேட்டால் ஒரு பாக்ஸ் மாதிரியான நேரம் தான் உங்களில் முக்கால்வாசி பேருக்கு ஞாபகம் வரும். நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் நிறைய டீச்சர்ஸ் கூட சிபியூனா அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக சிபியூனா அதுவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சிபியூ, ப்ராசஸர், மைக்ரோ ப்ராசஸர் இது மூணுமே ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது மூணுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, சிபியூனா என்ன, அது எங்கே இருக்கும், நம்மக்கிட்ட காமிக்கப்பட்ட அந்த பொருள் பேர் என்ன, அந்த ஒரு பாக்ஸ் பண்ணுறோம்னா அது, அப்புறம் மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன, ப்ராசஸர்னால் என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு தெளிவாக நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, அதனால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நம்ம ப்ராசஸர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். ப்ராசஸர்னால் இது ஒரு வேர்டு, பொதுவாக பயன்படுத்துவாங்க. இது எதுக்காகனா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணால் அதான் நம்ம ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பொதுவாக எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம். மைக்ரோ ப்ராசஸர் இருந்தாலும் சரி, சிபியூ இருந்தாலும் சொல்லி. ப்ராசஸர் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் செய்கிறதுனால இது ஒரு ப்ராசஸர் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ சிபியூனா என்னங்கிற டாபிக் வரும். சிபியூனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இது வந்து கம்ப்யூட்டரோட பிரெயின் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுதான் ஒரு கம்ப்யூட்டரோட எல்லா வேலைகளும் பார்க்கும். டேட்டாவை இணைக்கிறது, வெளியே இன்புட் வாங்குறது, அவுட்புட் வாங்குறது, எல்லா வேலையும் கம்ப்யூட்டரோட முக்கால்வாசி வேலையை தான் பார்க்குது. குறிப்பாக இது இருக்கிற எல்லா டிவைஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. இது சில கம்ப்யூட்டர் ஆரம்பித்த காலத்தில் சிபியூ உருவாக்குறதுக்கு ஏகப்பட்ட வேக்யூம் டியூப்ஸ் அதெல்லாம் பயன்படுத்தினாங்க. ஏகப்பட்ட சர்க்கியூட் போர்டு இதெல்லாம் பயன்படுத்தி தான் ஒரு சிபியூ முழுசாக கொண்டு வந்தாங்க. சிபியூக்குள்ளே அப்படி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க சிபியூக்குள்ளே நிறைய டிரான்சிஸ்டர்கள்லாம் இருக்கும். அதை நம்ம என்னங்கிற அடுத்து பார்ப்போம். அது மைக்ரோ ப்ராசஸர் டாபிக்கில் வரும். எல்லா சிபியூவும் ஒரு ப்ராசஸர், ஆனால் எல்லா ப்ராசஸரும் சிபியூ கிடையாது. ஏன்னா ப்ராசஸுங்கிறது எல்லா விஷயத்துக்குமே சொல்லப்படும். உதாரணத்துக்கு ஜிபியூ, சிபியூ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே ப்ராசஸர் அப்படிங்கிறது வரும். ஆனால் சிபியூ மட்டுமே ப்ராசஸர் கிடையாது. ஏகப்பட்ட விஷயம் ப்ராசஸர், ஆனால் சிபியூ ஒரு ப்ராசஸர் தான். இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ நம்ம மைக்ரோ ப்ராசஸர் டாபிக் வருவோம். மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது விஎல்எஸ்ஐ அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட். அது கோடிக்கணக்கான டிரான்சிஸ்டர்களை இந்த சிபியூக்குள்ளே ஒரு சின்ன சிலிக்கான் சிப்புக்குள்ளே வச்சுருப்பாங்க. இதான் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டெக்னாலஜி பேர். இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஸ்மால் ஆனிச்சு. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த சிபியூவும் மைக்ரோ ப்ராசஸருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, மைக்ரோ ப்ராசஸரும் எல்லாம் செய்யும். நான் யாருக்கானே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் சிபியூ வந்து வேக்யூம் டியூப்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சு தான் செஞ்சாங்க. ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான் மேட்ரி. மொத்தம் சிபியூவும் மைக்ரோ ப்ராசஸரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சிபியூனா அந்த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் எல்லாமே செய்யும் அப்படின்னு நினைக்கப்படுது. இது இந்த மைக்ரோ ப்ராசஸருங்கிறது இப்போ உருவாக்கப்பட்ட சிபியூ. இதுவும் எல்லா வேலையும் பண்ணும். அவ்வளோதான் மேட்ரு. இதை நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு கிச்சனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கிச்சனில் இருக்கிற அந்த செஃப்பு, அந்த சமைப்பார்ல, அவர் தான் சிபியூ. ஏன்னா இவர் தான் அங்கே என்ன நடக்கணும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா வேலையும் இவர் தான் பார்ப்பார். அங்கே இருக்கிற ப்ராசஸர், அதான் அந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு லைக்கு மிக்சி, கிரைண்டர் இது எல்லாமே அங்கே இருக்கிற ப்ராசஸர். இப்போது மைக்ரோ ப்ராசஸர்னு பார்ப்போம். மைக்ரோ ப்ராசஸர்னால் அங்கே இருக்கிற அந்த செஃப்பையும் அந்த எக்யூப்மெண்ட்ஸையும் ஒன்றாக்கின ஒரு ரோபோட்டு. அந்த ரோபோட்டுக்கு அந்த அந்த செஃப்போட பிரெயின் இருக்கும். அந்த மிக்சி, கிரைண்டர் எல்லாமே அது உடம்புக்குள்ளேயே வச்சுருக்கும். இதான் அந்த சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓ அப்படியா விஷயம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளை அந்த ஸ்கூலில் காமிக்கப்பட்ட அந்த பெட்டி பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த பாக்ஸ் பேர் கேபினெட். சிபியூ எது தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிபியூங்கிறது அந்த கேபினெட்டுக்குள்ளே ஒரு மதர் போர்டில் ஒரு ஃபேனுக்கு அடியில் இருக்கும். அதான் சிபியூ. இது வந்து ஒரு சிப்பு தான். நான் யாருக்குன்னே சொன்ன அப்புறம் அந்த மைக்ரோ ப்ராசஸருங்கிறது தான் ஒரு இப்போ உள்ள சிபியூ. அந்த சிபியூ அங்கே இருக்குது. அவ்வளோதான் மேட்ரி. இதில் அந்த மொத்த இதுவும் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ள சிபியூ இருக்கிறதுனால அந்த மொத்த கேபினெட்டையும் சிபியூ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது தப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படியும் அந்த வீடியோ கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இப்போது நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸர்னு என்ன பார்த்தோம், அதுக்கப்புறம் சிபியூன்னு என்ன பார்த்தோம், அதுக்கடுத்து மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா என்ன பார்த்தோம். இது மூணு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ ப்ராசஸர் நிறைய இடங்கள்லையும் பயன்படுத்தப்படுது. எங்கன்னா மைக்ரோ ஓவன், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி பல இடத்துல மைக்ரோ ப்ராசஸர் பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோஸை தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கலாம். பாய்.